ஸ்ரீமன்னாராயணா ஹரிநாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயண பட்டகிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. சேவே தேவி திருதசமகில மௌளிமாலார்ச்சிதம் தே சித்திக்ஷேத்ரம் சமித விபதம் சம்பதம் பாதபத்மம் யஸ்மின்னீஷணமித சிரசோ யாபயித்வா சரீரம் வர்த்திஷ்யந்தே விதமசி பதே வாசுதேவஸ்ய தன்யாகாம். உயர்ந்த நாராயணியத்தினுடைய கபிலோபதேசத்தினுடைய பூர்த்தியில நம்ம இருக்கோம். தன்னுடைய தாயாரான தேவகூதிக்கு பலவிதமான உபதேசங்களை பண்ணி அதனுடைய பலனை சொல்லி நாராயண பட்டத்திரையும் அந்த தசகத்தினுடைய ஸ்லோகத்தை பக்திபூர்வமாக முடிக்கிறதா இருக்காருன்னு நாம சிரவணம் பண்ணிட்டு இருக்கோம். நாம் தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருக்கோயிலும் நாராயணியத்தில் உங்களுக்கு கவனத்தில் இருக்கும். ஸ்ரீ பட்டை பெருமாள் சந்தான கோபால கிருஷ்ணன் சுவாமி திருக்கோயில் எங்கே அமைந்துள்ளது? சேலத்திலிருந்து நாமக்கல் செல்லக்கூடிய மார்க்கத்திலே ராசிபுரம் 32 கிலோமீட்டரில் அந்த ராசிபுரத்திலே அமைந்திருக்கக்கூடிய இந்த திருக்கோயிலில் இதோ உத்தமமான ஆடி வெள்ளிக்கிழமையான இன்ற தினத்திலே நாம் தாயாருடைய திவ்ய தரிசனத்தை அடைகின்றோம். அழகான ஒரு சிறிய முகப்பு சொர்ண வடிவமாக இங்கே அமைந்துள்ளது. ஸ்ரீ மகாலட்சுமி தாயாராக இங்கு சேவை சாதிக்கின்றாள். அந்த விமானத்திலே அழகே உருவெடுத்த ஸ்வர்ண மகாலட்சுமியாக சுதை வடிவத்திலே அமர்ந்த திருக்கோலத்திலே நாம் திவ்யமான தரிசனத்தை அடைகின்றோம். ஆம், அவளும் ஸ்வர்ண தாமரையின் மேல் பீடமாக அமர்த்தி கொண்டு அழகான கிரீடத்தை தான் சார்த்தி கொண்டு கருணையே உருவெடுத்து திறந்த கண்களுடன் நமக்கு சேவை சாதிக்கின்றாள். 4 திருக்கரங்கள், 2 திருக்கரங்களிலே தாமரையை தாங்கிக் கொண்டு ஒன்று அபயமாகவும் ஒன்று வரத கஸ்தமாகவும் இருக்க அந்த தரிசனத்தோடு நாம் சற்றே நம்முடைய கண்ணை கீழே இறக்கினோமே ஆனால் அங்கு முகப்பிலே அழகான ஒரு கஜலட்சுமி, இருபுறமும் யானைகள் அமர்ந்திருக்க அமர்ந்த திருக்கோலத்திலே திவ்யமான கஸ்தத்துடன் தாமரை பூவுடன் நமக்கு காட்சியை அளிக்கின்றார். அதற்கு கீழே ஸ்ரீ மகாலட்சுமி என்ற திருநாமம் நமக்கு திவ்ய தரிசனத்தை அளிக்கின்றது. இந்த ஒரு சூழ்நிலையிலே இதோ மூலவருடைய திவ்ய தரிசனத்தையும் நாம் அடைகின்றோம். மூலவர் ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்வரூபமாக அமர்ந்த திருக்கோலத்திலே சிகப்பு வஸ்திரத்தை தான் சார்த்தி கொண்டு உயர்ந்த கிரீடத்தோடு நமக்கு காட்சி அளிக்கின்றார். ஆகா, கருணையே உருவெடுத்த நேத்திரங்களை தான், அதாவது கண்களை அகல விரித்துக் கொண்டு பூரண கடாட்சத்தை எஸ்யாம் எஸ்யாம் திசிவிகரத்தே தேவி திருஷ்டிஸ்துதியா என்று அருளும் தரிசனம் இன்றைய தினம் நமக்கு பூரண பலன்களை அளிக்கின்றது. தான் மூக்குத்தியும் பிரகாசமாக அணிந்து கொண்டு கர்ணபத்திரமாகிய தோடுகளோடும் மாங்காய் மாலையோடும் கல்பதித்த பல ஆபரணங்களோடும் 4 கைகளிலேயும் அழகான தாமரை பூவை 2 திருக்கைகளிலேயும் அபய வரத கஸ்தங்களோடும் உயர்ந்த திலகத்தோடும் நமக்கு காட்சியளிக்கக்கூடிய இந்த மகாலட்சுமி எம்பெருமானுடைய சாலக்கிராம மாலையையும் சார்த்தி கொண்டு பத்வாசனத்திலே புஷ்பங்களாலான மாலைகளை சார்த்தி கொண்டும் கலைந்து கொண்டும் நமக்கு காட்சியளிக்கக்கூடிய மகாலட்சுமியினுடைய திவ்ய தரிசனத்தோடு வலம் வர ஆரம்பிக்கின்றோம். அழகான விஷ்ணு துர்க்கையானவள் சங்கு சக்கரத்துடன் நின்ற திருக்கோலத்திலே கோஷ்டத்தில் நமக்கு காட்சியை சிகப்பு வஸ்திரங்களுடன் மாலைகளுடன் அளிக்க இரு தாயாருடைய திவ்ய தரிசனத்தோடு நாம் நாராயணியத்தினுடைய கபிலோபதேச பூர்த்தியை பட்டத்திரி பக்திபூர்வமாக வர்ணிப்பதை கேட்பதற்கு தயாராகிவிட்டோம். அவரும் குருவாயிரப்பா பரமகிமுபகுக்தியாம் தொத்பதம்போஜ பக்திமோகம் சகல பயவினேத்ரிமோகம் சர்வ காமோபநேத்ரிமோகம் வதசி கலு திருடம் த்வம் தத்விதூயாமயல் மேகே குரு பவனபுரேசா தொயுபாதஸ்து பக்தியோகம். கடந்த 9 ஸ்லோகங்கள்ல தான் எந்த விதமான தத்துவங்களை எல்லாம் கபில வாசுதேவனாக தேவகூதிக்கு சொன்னாரோ அதை சுருக்கின நாராயண பட்டத்திரி கடைசி வரியில கர்மயோகம் ஞான யோகம்ன்ற உயர்ந்த பலவிதமான யோகங்கள் இருந்தா கூட குருவாயிரப்பா தாங்கள் பல யோகங்களை பல சந்தர்ப்பங்கள்ல அவதாரங்கள் மூலமாக உபதேசம் பண்ணி இருந்தாலும்
கலியுகத்துல தற்போது எங்களுக்கு தேவையான சிறந்த மார்க்கம் பக்தி மார்க்கம் தான். தாங்கள் பக்தியோட இந்த ஒரு தசகத்தை பூர்த்தி பண்ணலாமேன்னு வர்ணிக்கிறாராம். அதாவது நாம முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கோம், கபில வாசுதேவனுடைய அவதாரம் எம்பெருமானுடைய அவதாரங்கள்ல உயர்ந்த அவதாரம், உபதேசத்தை பண்ண வந்த ஒரு அவதாரம். அதுவும் தன்னுடைய தாய்க்கு தாயார் சுவாமியாக அம்மாவான தேவகூதிக்கு மதிரிக குணசக்தான ஆரம்பிக்கச்சேயே முதல் ஸ்லோகத்துல பக்தியை பத்தி தான் அவர் சொன்னார். இந்த தசகத்தோட அழக நாம பார்த்தோம்னு சொன்ன வெறும நம்ம ஸ்லோகத்தினுடைய அர்த்தங்களை அனுபவிப்பதில் மாத்திரம் நமக்கு பிரயோஜனம் இல்லை. நாராயணியம் மாதிரி உயர்ந்த கிரந்தங்கள்ல பாகவதத்தினுடைய பல ஸ்லோகங்கள், பகவத்கீதையினுடைய தத்துவங்கள் எல்லாத்தையும் அடக்கி சட்டுன்னு ஒரே வரியில சொல்லி முடிச்சிருவார் நாராயண பட்டத்திரி. அதை நாம் தான் ஸ்புரிச்சு எடுத்துண்டு அதற்குண்டான விவரங்களோட பக்தி பூர்வமாக கேட்கும் போது தான் நமக்கு இதனுடைய ஆழமான அர்த்தங்களுடைய பதங்கள்லாம் நமக்கு புரியுது. அதே மாதிரி தொய்யுபாதஸ்து பக்தி குருவாயூரப்பா, பக்தி மார்க்கம் கூட முக்திக்கு வழிய வகிக்கும்னு நீ இந்த உத்தமமான தசகத்துல சொன்னேன்னு சொல்றாராம். ஏன்னா முழுக்க முழுக்க கபிலந்த உபதேசம் தானே, வேற ஒண்ணு சரித்திரம் அதுல கிடையாது. அப்ப எதை உபதேசம் பண்ண? கலிகாலத்துல பக்தி சிறந்தது. அதனால தான் இந்த தசகத்துல இருக்கக்கூடிய பல ஸ்லோகங்கள்ல பார்த்தோம்னா முதல் ஸ்லோகத்திலேயே மதிரிக குணசக்தான ஆரம்பிப்பார், பக்தி ரேவாத்ர சாத்தியா. 5வது ஸ்லோகத்துல மம குண கணலீலா கர்ணனேர் கீர்த்தனாத்யர் மயி சுசரிதோக பிரக்யசித்தானுவருத்திகி பவதி பரம பக்திகி. அங்க ஒரு பக்தியை சொல்வார். 9வது ஸ்லோகத்துல பக்தி யோகேன முத்துவான்வார். இப்ப இந்த ஸ்லோகத்தை தசகத்தை முடிக்கிறாரோனோ இங்க என்ன பண்ணாருன்னா 2 இடத்துல பக்தி பக்தின்னு திருப்பி திருப்பி சொல்லி முடிச்சாரா. தொத்பதம்போஜ பக்தியோ தொயுபாதஸ்துவ பக்தியோ. ஒரே ஸ்லோகம், சின்ன ஸ்லோகம், அதுல 2 இடத்துல பக்தி. ஆக தசகத்துல மொத்தமா நம்ம கணக்கு எடுத்தமான 5 இடங்கள்ல திருப்பி 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 பக்தி பக்தின்னு சொல்லி இந்த தசகத்தை முடிக்கச்சே தொய் உபாதஸ்துவ. எல்லா பக்தியை விட சிறந்த பக்தி குருவாயூரப்பா, உன்னுடைய பாதார விந்தங்கள்ல எங்களுடைய மனசை செலுத்தக்கூடிய பக்தி இருக்கே அதுதான் வசந்ததுன்னாரா. அப்ப என்ன அழகு கபிலோபதேசத்துல, என்ன அழகிய ஒரு பரிணாமம்னா பக்தியினுடைய பலவிதமான பரிணாமங்களை அழகா ஒவ்வொரு ஸ்லோகத்துல சொல்லிட்டார். முதல் ஸ்லோகத்துல சொன்னது பாகவத பக்தி, மகான்களை போய் நம்ம அண்டடம்னு சொன்ன பாகவத பக்தி. 5வது ஸ்லோகத்துல சொன்னது பரம பக்தின்னு, பித்ருபக்தி, மாத்ருபக்தி, பதிபக்தின்னு உலகத்துல இருக்கக்கூடிய பக்திகள் எல்லாத்த விட ஆண்டாள் நாச்சியார் கூடியிருந்து குளிர்ந்துன்னு அனுபவிச்ச அழகான ஒரு சங்கம பக்தி. அதே போல 9வது ஸ்லோகத்துல சொன்ன பக்தி இருக்க அது என்ன பக்தினா பாகவத பக்தி இல்ல, பித்ருபக்தி இல்ல, மாத்ருபக்தி இல்ல, முக்திக்கு வழிகாட்டக்கூடிய சாதன பக்தியாக நமக்கு உபதேசம் பண்ணாராம். பக்தியிலேயே எத்தனை பரிணாமம் பாருங்க. பட்டத்திரி சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் அந்த பக்திக்கு ஒவ்வொரு விதமான அர்த்தங்கள். 10வது ஸ்லோகத்துல இப்ப முடிக்கிறாரே தொத்பதாம்போஜ பக்தியம் தொய்யுபாதஸ்துவ பக்தியம். இத்தனை பக்திகள் உலகத்துல இருந்தா கூட குருவாயூரப்பா, உயர்ந்த மார்க்கம்ன்றது சரணாகதி பக்தி, பிரேம பக்தி. கோபிகைகள் அச்சஞ்சலமாக உன்னிடத்துல எந்த ஒரு பக்தியை சமர்ப்பணம் பண்ணாலும் ஆண்டாள் நாச்சியார் செல்வ சிறுமியர்கள்னு யார் பகவத் பக்தியை அனுஷ்டிக்கிறாளோ அவள்லாம் செல்வத்துல சிறந்தவாள். என்ன செல்வம்? பக்தின்ற செல்வத்துல அவள்லாம் சிறந்து விளங்குபவர்கள்னு திருப்பாவையை ஆரம்பிக்கச்சே செல்வ சிறுமியர்கள்னு சொன்னா. அப்படிப்பட்ட உயர்ந்த பிரேம பக்தி, சரணாகதி பக்தி, இதுதான் உலகத்துல எல்லாத்துக்கும் ஒரு சிறந்த மார்க்கமாக இருக்குன்னு தொய்யுபாதஸ்துவ பக்தி மோகம். குருவாயூரப்பா, இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த உபதேசத்தை பக்தி மார்க்கத்தை எங்களுக்கு காமிச்சேல். ஞான மார்க்கம் தான் முக்தியை அளிக்கும்ன்றது இல்ல. கலியுகத்துல ஏதாவது ஒரு திருநாமத்தை சொன்னாலோ, உன்னுடைய கோயில வீட்டில் இருந்தவாறே நாங்கள் பக்தியோட திவ்ய தரிசனத்தை அடைஞ்சாலோ, எதுவுமே சோஸ்திரங்கள் சொல்ல முடியலன்னா கூட மாதவா, கேசவா, நாராயணா, விஷ்ணுன்னு ஏதாவது அவரவர்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய திருநாமத்தை ஒரு தடவை பக்தியோட அனுஷ்டிச்சால் கூட கலியுகத்துல அவர்களுக்கு பகவான் முக்தியை அளிப்பான். புண்ணியமோ பாபமோ எதை பண்ணாலும் என்னுடைய திருவடிவாரங்கள்ல நீங்க சமர்ப்பணம் பண்ணிடுங்கோன்னு தொய்யுபாதஸ்துவ பக்தியம். இதைத்தான் பாகவதமும் பூர்த்தி பண்ணச்சே சொல்லித்த கபில வாசுதேவனுடைய சம்வாதத்துல யயிதம் அனுஷ்ணுனோதி அபிதத்தே
கபிலமுனே கேமதம் ஆத்மயோக குக்கியம் பகவதிகி கிருதததிகி சுபர்ணகேதோ உபலபதே பகவத் பதாரவிந்தம். அதாவது இவர் கபில வாசுதேவன் சொல்லும் போது என்ன சொன்னார்னு நமக்கு ஞாபகத்தில் இருக்கும். என்ன தியானம் பண்றவா திருநாமத்தை சொல்லட்டும், என் கதையை கேட்கட்டும். மகாவிஷ்ணுன்னு சொன்னா நான் கருடன் பேர்ல உட்கார்ந்து வரா மாதிரி கருட வாகனத்துல கருட சேவையோட என்ன தியானம் பண்ணா கலியுகத்துல அவர்களுக்கு சகலவிதமான பலனை கொடுக்கிறேன்னு சொன்னார். அதனால்தான் இன்னைக்கும் நாம அழிஞ்சிட்டு இருக்கக்கூடிய திருக்கோயில்களுடைய தரிசனத்துல நுழையச்சேயே ரெக்கைகளை விரிச்சுண்டு கையை கூப்பிண்டு கருட பகவான் மூலமூர்த்தியாகவும் உற்சவமூர்த்தியாகவும் நமக்கு சேவையை அளிப்பார். அதைத்தான் பாகவதமும் சொல்லித்து பகவதீகி கிருததீகி சுபர்ணகேதோ, சுபர்ண கருடனா, கருட வாகனனாக கருடாரூடனாக என்ன தியானம் பண்றவாளுக்கு பக்தியானது தழைக்கும். தன்னுடைய தாயார் தகப்பனார வணங்கி அவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய மாத்திருபக்தி பிதிர்பக்தியில சிறப்பவர்களுக்கு உலகத்துல பக்தியோனமானது தழைத்து ஓங்கும்னு சொல்லி, குருவாயூரப்பா இப்படிப்பட்ட நற்பலன்களை அளிக்கக்கூடிய பக்தி மார்க்கத்தை கடைபிடிங்கோன்னு சொல்லி இந்த தசகத்தை தொய்யுபாதஸ்வபக்தி அப்படின்னு முடிக்கிறார். இத கேட்கிறவாளுக்கு சகல பயவினேத்திரியும், உலகத்துல பயம் இருக்காது, சர்வ காமோபனேத்திரியும். என்னென்னலாம் நடக்கணும்னு மனசுல நினைக்கிறாளோ கபிலோபதேசத்தை தொலைக்காட்சி மூலமா கேட்டவாளுக்கு கூட நடக்கும்னு சொல்லி அந்த ஒரு பலஸ்ருதியை முடிக்கிறாராம். அப்படி முடிக்கச்சே பட்டத்திரி சொல்றார், குருவாயூரப்பா இந்த கபிலோபதேசம் யார் காதுல விழாது தெரியுமா? உலகத்துல எவன் துஷ்டனோ, எவன் வினயம் இல்லாதவனோ, எவன் கர்வம் கொண்டவனோ, கெட்ட ஆச்சாரத்தை எவன் உடையவனாக இருக்கானோ, டாம்பிகனாக கர்வத்தோட இருக்கிறவன், விஷ்ணுவனிடத்துல பக்தி இல்லாதவன், மன சுத்தி இல்லாதவன், பக்தர்களை நிந்திப்பவன், சாதுக்களை மிரட்டுபவன், கலகம் செய்பவன், குடும்பத்தை பிரிச்சு வைக்கிறவன், வீண் கர்வம் கொண்டவன், இவர்களுடைய காதுகள்ல நான் பண்ணக்கூடிய கபிலோபதேசம் கண்டிப்பா கலியுகத்துல விழாது அப்படின்னு சொல்லி தொய்யுபாதஸ்வபக்தி மோகம் அப்படின்னு அவர் முடிச்சதுல இருந்தே கேட்டவாளுக்கு இந்த குணங்கள்லாம் இல்லைன்றது நமக்கு உறுதியாக இந்த தசகத்தினுடைய ஒரு பூர்த்தியில தெரியறது. இதையே நாம் தமிழ் பாசுரத்துல பார்த்தோம்னா அழகா இத்தனை அர்த்தங்களும் புரியுற மாதிரி கபிலோபதேசத்தை நாராயணியத்தினுடைய தமிழ் முடிக்கச்சே, உன்னிடத்தில் பக்தி கொள்ளும் அது ஒன்றே வினைகள் ஓட்டும், வன்மனத்தை மென்மனமாய் வாட்டமிலா நன்மனமாய் மாற்றுவிக்கும், என் மனத்தில் குடிகொண்ட குருவாயூர் கொற்றவனே கபிலாக உலகமெல்லாம் நன்மையுற நன்னெறியை காட்டு காட்டு என்றே போற்றுகின்றேனே என்ற 15வது தசகத்தை பூர்த்தி பண்றார். அடுத்ததாக 16வது தசகத்தை எப்படி ஆரம்பிக்கிறார் என்ற ஒரு வைபவங்களை எல்லாம் இதே திருக்கோயிலில் மற்றொரு திவ்ய தரிசனத்தோடு நாம் தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமகா.